சாப்பாட்டுக்கு இவ்வளவுதான் அரிசியே இருக்கு. இந்த மாசத்துக்கு அரிசியே கிடையாது. இது இருக்குது, எப்படி சமாளிக்கிறது நினைச்சிட்டு இருந்தேன். கடவுள் நீங்க இந்த குழந்தை மட்டும் தான்? ஆமாங்க சார். நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? வேலை இல்லாம இருந்தாங்க சார். இப்பதான் ஒரு கடையில ஒரு வாரம் தான் அவங்க கேட்டுட்டு தான் சார் வந்திருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணுங்கம்மா, நல்லா முன்னேறுங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். நாங்க தான் கொடுத்து வச்சோம். உங்களை பார்த்து எதையோ கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் வராது. நீங்க எப்படி எங்களை ரீச் அவுட் பண்ணீங்க? எனக்கு Facebookல எனக்கு அக்கா ஒருத்தாங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த Facebookல உடனே நான் அப்பவே கால் பண்ணி பேசிட்டேன். ஒரு வருஷம் 1.5 years நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க சார். சரி, இப்போ என்னம்மா இப்போ உங்களுக்கு அவசரத்துக்கு என்னம்மா தெரியும்? அரிசி மளிகை சாமான் சார். சரிங்கம்மா, இப்போதைக்கு இது இருந்தாலே நான் சமாளிச்சிருவேன். சரிங்கம்மா. சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. சரிம்மா, சாப்பாட்டுக்கு தான் சார் மெயினா வழி வேணும். சரிம்மா, பண்ணிடலாமா? நம்ம அடுத்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா? ஜாயின் பண்ணணும், உங்களால வர முடியும்? வரேங்க சார். சயின்ஸ் கைடு வாங்கி கொடுத்து படிப்பே இல்லை, என்ன மாதிரி நீங்க வச்சுட்டு தூங்கிடுவியா? படிப்பியா? பரவாயில்லையா? லேட்டஸ்ட் எடிஷன் கொடுத்துருங்க சார். பரவாயில்ல, அம்மாவை பிடிச்சிக்கிற. அம்மாவை பிடிச்சிட்டா நிச்சயமா தோக்க மாட்டேன் வாழ்க்கையில, புரியுதா? சீக்கிரட்டே அம்மா தான். அம்மா பாரு எவ்வளோ பவர்ஃபுல் அம்மாவும் உனக்கு வந்துட்டு இருக்காங்க பாரு. இல்ல, என்னைக்குமே அம்மாவுக்கு நேர்மையா இருக்கணும். சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ, அண்ணன் சொல்றத தெளிவா இருக்கணும். வாழ்க்கையில நல்ல நண்பர்களை தேர்ந்து அவங்க கிட்ட பழகணும். நம்மளால இது ஆக முடியுமா, ஆக முடியாது, அந்த நம்பிக்கையெல்லாம் நீ யோசிக்காது. என்ன வேணாலும் ஆகலாம், உன் எண்ணம் தான். உன்னோட எண்ணத்துல இருக்கிற சக்தி தான் வாழ்க்கையை மாற்றும். சரியா? உயர்வான எண்ணங்களை வைக்கணும். அது எண்ணங்கள் என்ன பண்ணும்? நல்ல செயல்களுக்கு. சரியா? நல்லா உனக்கு தெரியவே தெரியாது, நீ நான் எப்படிடா அது ஆக போறேன்னு நினைக்காது. என்ன ஆக போற, பெருசா ஆசைப்படு, அதுல நிச்சயமா பெரிய அளவு. ஸ்கூல்ல ஒழுக்கம், பசங்க நிறைய பழக்கம் வச்சிருப்பாங்க. நீ எப்பவுமே அதை நினைக்கும் போது, படிக்கும் போது எனக்கு வந்து உன்னோட லைஃப்ல நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணுன்ற அந்த இமேஜ் மட்டும் உனக்கு வந்து நேரும். அது வரும்போது தேவையில்லாத எந்த பழக்கமும் உனக்குள்ள வராது. சரியா கண்ணா? ரொம்ப சரியாகவும் வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவன் வாழ்க்கையில அவன் வந்து முட்டி மோதனாதான் அவன் வேற ஒரு வெர்ஷன்ல ரெடி ஆவான். நம்ம ரொம்ப வந்து சாஃப்டா வளர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டு போயிடும் அந்த உலகம். திரும்பி எதிர்த்து அடிக்கவும் அவனுக்கு நம்ம சொல்லித்தரணும். புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க சிங்கிள் மதரு, ஒரு தாயா வளர்க்குறீங்க. நீங்க வந்து அவனை எல்லாத்துலயும் வந்து நம்ம அவனை வந்து ஓகே சொல்லிட்டு இப்படி வளர்த்தோம்னா அது செட் ஆகாது. இவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து திரும்பி நம்ம செய்யாத தப்புக்கு நம்மள யாரும் அடிச்சாங்கன்னா நம்ம அங்க போய் அடி வாங்க முடியாது. திரும்பி அடிக்க வேணாம். ஆனா உன்னோட விஷயத்த நீ பேசுறதுக்கு உனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கோ. புரியுதா இல்லையா? எழுத்து கேட்டா மட்டும்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். சூப்பர் டே. இன்னைக்கு இந்த டிராவல் உனக்கு எப்படி இருந்துச்சு? என் கூட வந்தல இப்போ அண்ணன் வந்து உனக்கு உங்க கூட கொஞ்ச நேரம் ஷாப்பிங்லாம் பண்ணோம்ல, உனக்கு எப்படி எங்களை பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? எனக்கு நீங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. சரி, அப்புறம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்றீங்க. அட்வைஸ் பண்றான். குட். இன்னைக்கு வந்து உங்களை பார்த்ததுல, என் தம்பியை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. எனக்கு இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருக்கும் போது இப்போ நான் உங்களை மளிகை சாமான் வாங்க சொன்னேன். அவர் மளிகை சாமான் கடையில் என்ன சொன்னார், இது 50 வேணுமா 100 வேணுமான்னு கேட்டார். நீங்கள் 50 போதும் அப்படின்னு சொன்னீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பணத்துக்கு பெருசாக ஆசைப்படுற பர்சனே இல்லைம்மா. நான் உங்ககிட்ட இருந்து இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் வந்து நல்ல மனுஷங்க, உங்களை வந்து உங்கள் அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே ஹீரோமான்ற, சரிங்களா? உண்மையான ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா ஒரு சின்ன காயம் வாழ்க்கையில் பட்டாலே அதுலேருந்து மீள முடியாத பீப்புளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய காயம், அதை தாண்டி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, அதை தாண்டி வரீங்க. அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப நேசித்தவங்க உங்களை வேல்யூ பண்ணல, அவரும் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைய நீங்கள் வேல்யூ பண்ணி உங்கள் பையனுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து எங்களை ரீச் பண்ணி, நாங்கள் எங்கள் மேலே என்ன நம்பிக்கை வச்சிங்கன்னு தெரில, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இங்கே வந்து நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் உங்களை மாதிரி உறவு எனக்கு கொடுத்து நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஊரில் எனக்கு ஒரு சொந்தம் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு பெரிய ஆளாக வரணும், பெரிய லீடராக வரணும் ஒரு ஃபீல்டில். நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாக வரணும். அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்கள் கூட இருந்த இந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு எப்படிம்மா ஃபீல் இருந்துச்சு?
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு. அதை விட ஒரு பேக் எடுத்துட்டு நான் ஒரு பேக் தரேன்டா. இல்லை வச்சுக்கோ, பரவாயில்ல. இல்லை அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கோ. ஏன்னா திருப்பியும் இவ்வளோ தூரம் நம்ம எப்போ வருவோன்னு தெரில. லவ் யூ. ஓகே, டேக் கேர். நான் வரமாப்பா. தேங்க்ஸ்மா. சரிம்மா, தேங்க்ஸ். பார்த்து போயிட்டோம். எனக்கு 50 வயசாகுது. என் பையன் 9வது படிக்கிறான். சக்தி சாரை எனக்கு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்லேருந்து. அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் முடியல, எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, என் வீட்டுக்காரும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நாங்கள் கொரோனாவுக்கு அப்புறமே எங்களுக்கு வேலை கிடையாது. 2019க்கு அப்புறமே எங்களுக்கு வேலையே இல்லை. அதனால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கஷ்டத்தை சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி நேராகவே வந்தாங்க. நான் ஐயா வந்து பார்த்துட்டு எங்களுக்கு மளிகை ஜாமான், அரிசி, புக்கு, பையனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். டீச்சர் வந்து எங்களுக்கு இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான், அரிசி, எனக்கு யூனிஃபார்மு, புக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சக்தி மாமாக்கு ரொம்ப தேங்க்ஸ்.